வாங்க நம்ம இன்றைக்கி ரவா உப்புமா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் வறுத்த ரவை எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. வானல் வச்சுருக்கேங்க. அது சூடானதும் பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். சூடாகிடுச்சு. நான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இட்லி மாவு இல்லாத டைமில் நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கறது இந்த உப்புமா தாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க. உங்களில் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறம் நான் அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அதை கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நான் அது வதங்குற கேப்பில் தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்புலாம் ரெடியாக வச்சுருக்கேங்க. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு உதிராக வரணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் சாஃப்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கலாங்க. அந்த கேப்பில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ ரவையை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கலருவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த கேப்பில் அரைச்சிட்டு வந்த சட்னியை தாளிச்சிடலாம். நான் பக்கத்து கேஸ் ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டேங்க. அது பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளிச்சிக்கிறேங்க. ஒரு காஞ்ச மிளகா தான். உப்புமா திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை நல்லா வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சு கலருங்க. இந்த பாத்திரம் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகுதுன்றதுனால நம்ம பொறுமையாகவே செஞ்சுக்கலாம். ரவை நல்லா வெந்துருச்சுங்க. உப்புமாவை சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. நல்லா வெந்துடுச்சு. உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்ச தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்லாங்க. இல்லைன்னா சர்க்கரையும் இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.